ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவியப்பிரியா யூடியூப் சேனல். இப்பதான் எங்களோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எப்போதும் போல காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னா, வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். கோயிலுக்கு போறனால வெறும் பிரியாணி மட்டும் பண்ணா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பண்ணியாச்சு. மச்சான் வண்டியெல்லாம் தொடச்சுட்டு, இப்போ தூத்த போட்டுட்டே இருக்கு. டெய்லியுமே இங்க மழை வருது. அதனால கொடையும் கையில எடுத்துட்டு கிளம்பியாச்சு. கோயிலுக்கு வந்தாச்சு. அப்படியே வெளியில பைப் இருக்கும். அப்படியே கால்லாம் கழுவிட்டு கிளம்பியாச்சு. இங்க ஹனுமான் சாமி, வெங்கடேஸ்வர சாமி, ஐயப்பன் சாமி எல்லாமே இருக்கும். எல்லா சாமியையும் கும்பிட்டு வந்தாச்சு. உள்ளலாம் பெருசா எதுவும் வீடியோ எடுக்கல. அப்படியே மச்சான் என்னைய பார்த்தீங்கன்னா, பாதியில விட்டுட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டாங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டு போக டைம் ஆகும்னு. அப்புறம் இதுதான் இன்னைக்கு பண்ண சாப்பாடு. வெஜிடபிள் பிரியாணி. அப்புறம் இது ஒரு நாள் நைட்டு பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன் பிரெட்டுல. வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் நறுக்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூளு, மஞ்சத்தூளு, உப்பு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு. எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். வெஜ்ஜில பிரெட் ஆம்லெட் மாரி வரும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியா, ரொம்ப தண்ணியா இல்ல. ஒரு அளவுக்கு இருந்தா போதும். பிரெட்ட நனைக்கிற மாதிரி. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதில பிரெட்ட போட்டு நல்லா முக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் அது மேல வந்து அந்த வெங்காயம், தக்காளி அதெல்லாம் கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா போட்டாச்சு. இனிமேல் இத பார்த்தீங்கன்னா, நம்ம தோசை கல்லுல போட்டு எடுக்க வேண்டியதான். வெஜ் பிரெட் ஆம்லெட் இது. பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்துருச்சு. 2 பக்கம் திருவி போட்டு எடுத்துக்கலாம். சாப்பிடலாம் அத. இது பார்த்தீங்கன்னா, இன்னொரு நாள் பண்ணது. பிரெட்ட பார்த்தீங்கன்னா, நல்லா தூளாக்கி வச்சுக்கிட்டேன். இதுக்கு வந்து ஒரு 3 பாவக்காய் எடுத்திருக்கேன் நான். இது என்ன பண்ணேன்னா, பாவக்காய் பஜ்ஜி பண்றதுக்காக நான் எடுத்திருந்தேன். நல்லா சின்ன சின்னமா அந்த தோ விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா நறுக்கி வச்சிருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, தண்ணி காய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம நறுக்கி வச்சிருக்க பாவக்காயும் அது கூட சேர்த்துக்கலாம். இது நான் ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்துருந்தேன். சரி பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறனால நான் பண்றேன். அதில உப்பு, மஞ்சத்தூள் இத போட்டு நல்லா ஒரு அரை பதம் வர்ற மாதிரி வேக வச்சு ஆற வச்சிருக்கேன் எடுத்து. அதுக்கப்புறம் வாங்க என்ன பண்ண போறோம்ன்னு பார்க்கலாம். இது கடலை மாவு. கடலை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு அதே தான் போடணும். கரம் மசாலா அது இருந்தா நம்ம போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, பிரெட் தூள் பண்ணி வச்சிருந்தேன். அது இருக்கு. இப்போ வாங்க இனிமேல் நம்ம போட்டு எடுக்க போறோம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா, நல்லா காய்ஞ்சுகிட்டு இருக்கு. இப்போ பாவக்காய் அதில போட்டு, அதுக்கப்புறம் பிரெட் தூள்ல போட்டு எடுக்கணும். இப்ப நம்ம மாவு கைய மறுபடியும் வச்சா நம்ம கையில ஒட்டிக்கும். அதனால ஃபர்ஸ்ட்டு கடல மாவுல போட்டுட்டு, அதுக்கப்புறமா பிரெட்டுல போட்டு போடுங்க. சூப்பரா வரும். இதுதான் ஃபைனலா வந்துச்சு. நல்லா இருந்துச்சு சாப்பிடும்போது. இது லாஸ்ட்டா எடுத்தது. கொஞ்சம் மாவு இருந்துச்சு. அதையுமே போட்டு நம்ம எடுத்தாச்சு. மச்சான் வேலைக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட தான் குடுத்தேன். எப்போதும் போல ஸ்வீட் கார்னு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு மச்சான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது வந்து இன்னொரு நாள் எடுத்த விளாகு. இது பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் புளிக்குழம்பு, சாப்பாடு, காலையிலைக்கு சாப்பிடுறதுக்கு கடலை சாலட் மாரி பண்ணியிருந்தேன். இந்த விளாக் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. வீடியோல அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில அம்மா ட்ரெஸ் அனுப்பியிருந்தாங்கல்ல. அது வந்து மச்சான் பெருசா அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. பர்த்டேக்கு புது ட்ரெஸ் தான் போடணும், செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது புடிக்காது. அடுத்தவங்களுக்கு பண்றதுன்னா பண்ணுவாங்க. அவங்களுக்கு அவங்களே பண்ணணும்னா அது பெருசாலாம் பிடிக்காது. இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.